ஒன்றிய பாஜக அரசோட ஜிஎஸ்டியால வரி உரிமை இல்ல, நமக்கு வர வேண்டிய நிதியும் தரல. குடைச்சல் கொடுக்கறதுக்காகவே அனுப்பி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆளுநர் உட்கார்ந்திருக்காரு. தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்துகிட்டு தமிழ்நாட்டுக்கு எதிராக செயல்படக்கூடிய துரோகிகளுக்கு அடிமை சாசனம் எழுதி தந்து சரணாகதி அடைந்த அடிமைகள்னு அத்தனை சவால்களை முறியடிச்சு நாம் முன்னேறி இருக்கோம். இதுதான் திராவிட மாடல். இந்த வளர்ச்சி தான் பலருடைய கண்களை பூச செய்யுது, வயது எரியுது. அதனாலதான் எப்படியாவது தமிழ்நாட்டுக்கு அவப்பேரை ஏற்படுத்தணும்னு பாக்குறாங்க. பொறுப்புள்ள ஒன்றிய அமைச்சர், பொறுப்புகள் இருக்கிறவங்க கூட அத்தனை வெறுப்புணர்ச்சியை பரப்புறாங்க. தமிழ்நாட்டு மேல வெறுப்புணர்ச்சியை பரப்புனா அது மூலமா வட மாநிலங்கள்ல வாக்குகளை பெற முடியும்னு நினைக்கிறாங்க. ஆனா அவங்க நினைக்கிறது நடக்க மாட்டேங்குது. அதற்கு பதிலாக என்ன நடக்குது? தமிழ்நாட்டை பத்தி இப்படி பேசுறாங்கன்னு வட மாநில யூடியூபர்கள் தேடி பார்த்து தமிழ்நாட்டோட தனித்தன்மையை, சாதனை திட்டங்களை, பொருளாதார வளர்ச்சியை தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு ஆதரவா வீடியோக்களை போட ஆரம்பிச்சுட்டாங்க. இந்தியாவோட தெற்கு பகுதி வளமா இருக்கிறத எடுத்து சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. நம்ம திராவிட மாடல் அரசு வாக்களிச்சவங்க மட்டும் இல்ல, வாக்களிக்காதவங்களும் பாராட்டு ஆட்சியை நடத்துவேன்னு அன்றைக்கு நான் வாக்குறுதி அளிச்சேன். அதை நான் செஞ்சிருக்கேன். அது செஞ்சிருக்கேனா இல்லையா? சொல்லுங்க, செஞ்சிருக்கேனா இல்லையா? கேட்கல, சத்தமா சொல்லுங்க. நீங்க மட்டும் இல்ல, சமூக வலைத்தளங்கள்ல பல போடக்கூடிய பதிவுகளை பாத்தீங்கன்னா தெரியும். கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் என்ன சொல்றாங்க? நான் திமுக ஆதரவு இல்லதான், ஆனாலும் நான் முதல்வன் உண்மையாவே இந்த ஆட்சியோட சிறந்த திட்டம், இதை பாராட்டாம இருக்க முடியாதுன்னு ஒரு கமெண்ட் வருது. இப்படி திமுகவுக்கு இதுவரை வாக்களிக்காத மக்கள் கிட்ட கூட நல்ல பெயரை இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சி எடுத்திருக்கு. ஆனா ஒன்றிய பாஜக அரசு இதுக்கு அப்படியே தலைகீழா நடக்குது. பாஜக ஆதரவாளர்கள இந்த ஒன்றிய அரசை கல்வி ஊத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ எத்தனை நாள் கலந்த பெட்ரோல், தலைநகர் டெல்லிய மூச்சு திணற வைக்கக்கூடிய மாசடைந்த காற்று, இந்திய ரூபாய் மதிப்பு வரலாறு காணாத வீழ்ச்சி, பாஜக அரசுகள் கட்டுகிற கட்டடங்கள், மேம்பாலங்கள்லாம் கொஞ்ச நாள்லயே இடிஞ்சு விழுது. டிவியில பாக்குறீங்க. இத்தனை நாள் மெல்லவும் முடியாம, விழுங்கவும் முடியாம, வெளியே சொல்லவும் முடியாம இருந்த பாஜக காரர்களை இப்ப இதையெல்லாம் பார்த்து புலம்ப தொடங்கிட்டாங்க. திராவிட மாடல் அரசு மீதும் சில பேர் விமர்சனம் வைப்பாங்க. அந்த விமர்சனத்துல நியாயம் இருக்கான்னு பார்த்து சரி செய்யற முதலமைச்சர் தான் உங்க நம்பிக்கைக்குரிய இந்த ஸ்டாலின். ஆனா ஒன்றிய பாஜக அரசு எந்த கோரிக்கையும் கண்டுக்கிறது இல்ல, எந்த விமர்சனத்தை நியாயத்தோடு பார்க்கறது இல்ல. உதாரணத்துக்கு சொல்றேன், திருவண்ணாமலை மாவட்டம் கிராமங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டம் இந்த மாவட்டம். ஏன் விவசாயிகள் நிறைந்த மாவட்டம் இந்த மாவட்டம். ஆரணி அரிசினா அவ்வளவு தரமாக இருக்கும். அதனால மற்ற யாரையும் விட உங்களுக்கு தான் 100 நாள் வேலை திட்டம் எவ்வளவு முக்கியமானது ரொம்ப நல்லா தெரியும் உங்களுக்கு. அந்த திட்டத்துக்கு ஒன்றிய பாஜக அரசு இப்ப மூடு விழா நடத்தி இருக்காங்க. வறுமையை ஒழிக்கிறதுலையும் கிராம மக்கள் கிட்ட பணப்புழக்கத்தையும் அதிகரிக்கிறதுலையும் இந்த திட்டம் பெரிய சாதனை படைச்சது. ஆனா இப்ப பாஜக என்ன செய்யறாங்க? அந்த திட்டத்திலே காந்தியோட பேர் எடுத்துட்டாங்க. 100 நாள் வேலை மக்கள் உரிமைன்னு இருந்ததையும் தூக்கிட்டாங்க. கடந்த 10 வருஷமா கொஞ்சம் கொஞ்சமா சிதைச்சிட்டு வந்த இந்த திட்டத்தை இப்ப மொத்தமா நீக்கிட்டாங்க. இதை எதிர்த்து நாடாளுமன்றத்திலையும் மக்கள் மன்றத்திலையும் நாம தான் போராடிட்டு இருக்கோம். இதையெல்லாம் அவங்க கவனிக்கிறாங்கன்னா இல்ல. தன்னை விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன் சொல்லிக்கிற எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்கள் இதை எதிர்த்து குரல் கொடுக்க துணிச்சி இல்லாம ஆதரிச்சு பேசிட்டு இருக்காரு. அவங்க கட்சி நாடாளுமன்றத்தில் மாநிலங்களில் இதுக்கு ஆதரவா வாக்களிச்சிருக்காங்க. இப்படியாக ஒன்றிய பாஜகவோட கொடுங்கோல் ஆட்சியாளர்களும் அவர்களுக்கு குஜா தூக்கக்கூடிய அதிமுக அடிமைகளும் நம்ம அரசோட சாதனைகளை மறைக்கவும் முடியாம, மறுக்கவும் முடியாம திண்டாடுறாங்க. அப்படி எந்த பொய்யையும் மக்களான நீங்க நம்ப தயாராக இல்லை. அதனாலதான் திராவிட மாடல் 2.2 அமைவது உறுதி உறுதி உறுதினு நான் தொடர்ந்து உரைக்க சொல்றேன். சொன்ன திட்டங்களை விட அதிகமான அளவு சொல்லாத முத்திரை திட்டங்களையும் செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். கடக அரசு நலத்திட்டங்களால பயனடையாத ஒரு குடும்பம் கூட தமிழ்நாட்டில் இல்ல என்ற அளவுக்கு செயல்படும் இந்த திராவிட மாடல் நல்லாட்சி தொடர திருவண்ணாமலை மக்கள் எப்போதும் போல் வரும் தேர்தலையும் முழுமையான ஆதரவை எங்களுக்கு வழங்கணும். தமிழ்நாடு நம்பர் 1 தொடர நீங்க உதவணும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.